ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா தான் வச்சுருக்கேன். எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு 1 கிலோ பீஃப் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 வெங்காயம் 200 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி வெங்காயம் அதையும் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுருவோம். அப்புறமா ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாமே பொடிசாக கட் பண்ணிடுங்க. நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் இதுக்கு வந்து மட்டன் இந்த பீஃப் மசாலா தயாரிச்சிருவோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி இருக்குல்ல தனியா, அதை போட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம். அது கூடல ஒரு 2 ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுருங்க. நல்ல மிளகையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூடல ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன சீரகம் அதையும் போட்டுருங்க. அது கூடல இன்னும் ஒரு 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பூ, ஸ்டார் அது இருந்தால் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சே வறுத்துருங்க. ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுருங்க. போதும், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுருவோம். இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டு நம்ம அப்புறமா குக்கரில் வச்சுருவோம். குக்கரில் வச்சா தான் வந்து பீஃபை வந்து வேக வைக்க முடியும். அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்குதே வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு விட்ருவோம். அது கொஞ்சம் லைட்டாக வேகட்டு. லைட்டாக வெந்த அப்புறம் நம்ம அது கூடலாம் கட் பண்ணி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருவோம். அதையும் போட்டுட்டு அப்புறமா நம்ம அது கூடலாம் ஒரு 2 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக பொன்னிறம் வரட்டு. அது கூடலாம் கொஞ்சம் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாயும் ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதக்குங்க. லைட்டாக ரொம்ப பொன்னிறம் வரண்டா. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு வதக்கினா தான் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறமா நல்லா வெந்தாச்சு. இனி இது கூடலாம் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுருக்கலாம். 2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா பீஃப்க்கெலாம் நிறையா இது போட்டால் தெரியாது, நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு கையை கொண்டே எடுத்து போட்டுருங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டு. இது கூடலாம் உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அவ்வளோ போடுனா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/2 போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மொத்தம் உப்பு ஆச்சு. நீங்கள் அதுக்கு தக்கன உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுவிடுங்க. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இவ்வளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 8 விசில் விட்டுறலாம். 8 விசில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா 8 விசில் ஆகட்டு. இது கூடலாம் ஒரு 200 ml தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. ரொம்ப ஊற்றிடாங்க. 200 ml தண்ணி ஊற்றி மூடி போட்டு விட்ருவோம். அது நல்லா வேகட்டு. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா இலையை நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம். பொடி பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். பொடி பண்ணியாச்சு. நம்ம 8 விசில் வெந்துட்டு இறச்சி எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பீஃப் நல்லா சூப்பராகவே வெந்துட்டு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இனி வந்து இது கூடலாம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மசாலாவை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம அதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இது அவிச்சு வச்சது தனியாக இருக்கட்டு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவையும் தட்டி அது கூடலாம் கொஞ்சம் மட்டன் மசாலா போடுங்க. கடையில் வாங்கி வச்சுருப்பீங்களா, அது போதும். இதே மட்டன் மசாலா மாதிரி தான் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காண்டி மட்டன் மசாலாவை கொஞ்சமாக போட்டுருங்க. கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம அவிச்சு வச்சுருக்க நம்ம பீஃப் எடுத்து உள்ளே தட்டி சுக்கா மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே அது லைட்டாக சுக்கா மாதிரி வந்துடும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இனி வந்து அது ஒரு ப்ரௌன் கலர் வரும், கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். பார்க்குறக்கே ஒரு அழகாக இருந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மல்லி இலை போடணும். பார்த்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்து மல்லி இலையை போட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடாமல் இருக்கிறேன். நீங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் என்னால் போட முடியும். கண்டிப்பாக என் வீடியோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.